இப்பொழுது இந்த பிடி என்று சொல்லப்படுவது என்னவென்றால் பாசில்லஸ் துரிசிஜென்சிஸ் என்கின்ற ஒரு பாக்டீரியாவை இது குறிக்கிறது. இந்த பாக்டீரியாவில் 22,000 வகைகளுக்கும் மேலாக உள்ளது. இந்த பாக்டீரியாக்கள் இயற்கையாகவே பூமியில் பருத்தி செடிகளின் வேர் பாகங்களில் காணப்படுகிறது. இதை விஞ்ஞானிகள் இந்த வேர் பகுதியில் இருக்கிற இந்த நுண்ணுயிரியை, இந்த பிடி என்று சொல்லப்படுகிற இந்த நுண்ணுயிரை தனியாக பிரித்தெடுத்து இதை பருத்தி விதையினோடு சேர்த்து மரபணு மாற்றம் செய்து நமக்கு கொடுக்கிறார்கள். ஏன் கொடுக்கிறார்கள்? இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அகைன்ஸ்ட் போல்வாம், புழுக்களுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தியை இந்த விதைகள் பெறும் என்ற நம்பிக்கையில் அந்த விதைகளுக்கு, பருத்தி விதைகளுக்கு இந்த பிடி நுண்ணுயிரினால் பாடம் செய்யப்படுகிறது. ஆனால் நாம் காண்பது என்னவோ, ஆரம்ப நிலைகளில் இந்த அமெரிக்கன் போல்வம் என்று சொல்லக்கூடிய இந்த புழுக்களுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தியை அந்த பயிர் பெறுகிறது என்பது உண்மைதான். ஆனால் அந்த ஆரம்ப கட்டத்திற்கு அப்புறமாக இந்த எதிர்ப்பு சக்தி பயிர்களுக்கு ஏற்படுவதில்லை. ஆனால் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இப்பொழுது பிடியினால் நம் பாடம் செய்யப்பட்டது எதற்காக? இந்த போல்வாமுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கு. போல்வாமுக்கு எதிராக கொஞ்சோண்டு அளவு மட்டும் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறது. ஆனால் மற்ற பூச்சிகளாக, முக்கியமாக சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தி என்பது மிகவும் குறைந்து விடுகிறது. வேளாண் பல்கலைக்கழகங்கள் இவை அமெரிக்கன் போல்வம் என்று சொல்லக்கூடிய புழுக்களுக்கு எதிராக மிகவும் சக்தி வாய்ந்தவை என்று சொல்லித்தான் இந்த பிடி விதைகளை நமக்கு கொடுக்கின்றன. ஆனால் இது முழுவதும் உண்மைக்கு புறம்பான ஒரு கூற்று. ஜீரோ பட்ஜெட் வேளாண்மையில் நாம் பார்த்தால் இதில் அமெரிக்கன் போல்வம் என்று சொல்லக்கூடிய புழுக்களும் வருவதில்லை. அதே நேரத்தில் இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கும் எதிரான எதிர்ப்பு சக்தி இருக்கிறது, அதிலும் இந்த பூச்சிகள் வருவதில்லை. ஆகையால் பிடிக்கு ஜீரோ பட்ஜெட் வேளாண்மையை நாம் பின்பற்றும் பொழுது பிடி காட்டன் விதைகளுக்கு தேவையே கிடையாது இங்கே நண்பர்களே. ஆகையால் நாம் தயவு செய்து பிடி காட்டன் என்று சொல்லும் இந்த விதையும், இந்த பருத்தி விதையையும் சரி, இன்னும் இது போன்ற மற்ற மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளையும் சரி முழுவதுமாக நாம் பாய்காட் செய்ய வேண்டும். அதை நாம் வாங்கக்கூடாது. இதை நாம் ஒரு இயக்கமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும். நாம் யாருமே மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை வாங்குவதில்லை என்று உறுதி கொள்ள வேண்டும். வேளாண் விஞ்ஞானிகளும் வேளாண் பல்கலைக்கழகங்களும் இது போன்ற கலப்பின விதைகள் மிக அதிக அளவில் உற்பத்தி திறன் கொண்டவை என்று கூறுகின்றன. இதுவும் உண்மைக்கு மாறான புறம்பான ஒரு கூற்றுத்தான். ஹைபிரிட் கலப்பின விதைகள் அப்படி ஒன்றும் மிக அதிக அளவில் நமக்கு விளைச்சலை கொடுப்பவை அல்ல. 2 பிளாட் நிலங்களை எடுத்துக்கொள்ளுவோம். அதில் ஒன்றில் கலப்பின விதைகளை விதைப்போம். அடுத்த நிலத்தில் பாரம்பரிய உள்நாட்டு விதைகளை விதைப்போம். 2 நிலங்களிலுமே எந்த வகையான உரத்தையும் உபயோகப்படுத்த வேண்டாம். அதே போல அவர் அந்த 2 நிலங்களிலுமே மண்புழு உரத்தையோ வேறு உரங்களையோ அவர் உபயோகப்படுத்தவே இல்லை. 2 நிலங்களிலுமே அவர் ரசாயன உரங்களையும் பயன்படுத்தவில்லை. 2லுமே பூச்சிக்கொல்லி மருந்துகளும் உபயோகப்படுத்தவில்லை. விதைகளை மட்டும் விதைத்துவிட்டு விளைந்த பின் அதை அறுவடை செய்திருக்கிறார். ஆனால் அவர் பார்த்ததோ, கலப்பின விதைகள் விதைத்த அந்த 1 ஏக்கரில் அவருக்கு 5 குவிண்டால் விளைச்சல் கிடைத்தது. நாட்டு விதைகளை விதைத்த நிலத்தில் அவருக்கு 1 ஏக்கருக்கு 12 குவிண்டால் விளைச்சல் வந்தது. இது எப்படி சாத்தியம்? அவர் 2 நிலங்களிலுமே எந்த உரத்தையும் எந்த பூச்சிக்கொல்லி மருந்தையும் பயன்படுத்தவில்லை. ஆனால் ஒன்றில் 5 கலப்பின விதைகள் 5 குவிண்டால் கொடுத்திருக்கிறது, உள்ளூர் விதைகள் 12 குவிண்டால் கொடுத்திருக்கிறது. வேளாண் பல்கலைக்கழகங்கள் சொல்வது மாதிரி கலப்பின விதைகள் அதிக விளைச்சலை கொடுக்கும் என்றால் அப்படி அல்லவா நடந்து இருக்க வேண்டும்? அப்படி இல்லை. ஆகையால் வேளாண் பல்கலைக்கழகங்களின் கூற்று முழுக்க பொய் என்பது நிரூபணமாகிறது. 2வது மகசூலுக்கு போகும் பொழுது 2 நிலங்களிலுமே கலப்பின விதை விதைத்ததிலும் சரி, உள்ளூர் விதைகள் விதைத்ததிலும் சரி, 2லுமே அவர் ரசாயன உரங்களை பயன்படுத்தி இருக்கிறார். ரசாயன உரங்களை உபயோகித்த பிறகு கலப்பின விதைகள் மிக அற்புதமான ஒரு விளைச்சலை கொடுத்தன. அதாவது 20 குவிண்டால் என்ற அளவிற்கு விளைச்சல் வந்தது. ஆனால்
உள்ளூர் ரகமோ ரசாயன உரங்களை கொடுத்த பிறகும் மிக குறைந்த அளவே, அதாவது 12 குவிண்டால் இருந்து ஒரே ஒரு குவிண்டால் மட்டும் அதிகமாக 13 குவிண்டால் விளைச்சலை கொடுத்தது. ஸோ இதிலிருந்து என்ன தெரிகிறது? கலப்பின விதைகள் முதலில் குறைந்த அளவு விளைச்சலையே கொடுத்தன, ஆனால் ரசாயன உரத்தை கொடுத்ததற்கு பிறகு மட்டும்தான் அதால் அதிக அளவு விளைச்சலை கொடுக்க முடிந்தது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? அதிக விளைச்சல் என்பது அந்த கலப்பின விதையின் தன்மை அல்ல, அதனுடைய குணாதிசயம் அல்ல. அதிக விளைச்சலை கொடுக்கும் தன்மை இந்த ரசாயன உரங்களுக்கு மட்டுமே இருக்கிறது என்பது தெரிகிறது. இப்பொழுது நமக்கு தெரியும், தண்ணீர் அதனுடைய இயல்பான ருசியில் இல்லை என்பது நம் அனைவருக்கும் தெரியும். தண்ணீர் அதனுடைய இயல்பான சுவை என்ன என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அதில் இப்பொழுது சர்க்கரையை சேர்த்தால் அது இனிப்பாக மாறும் என்பதும் தெரியும். இந்த இனிப்பு என்பது தண்ணீரின் சுவையா அல்லது சர்க்கரையின் சுவையா? ஸோ சர்க்கரையை சேர்த்த பின் தண்ணீர் இனிக்கிறதென்றால் அது தண்ணீரின் தன்மை அல்ல, அது சர்க்கரையின் தன்மை. அதே போலத்தான் இந்த கலப்பின விதைகளை போட்ட நிலத்தில் ரசாயன உரங்களை சேர்த்த பின்பு மிக அதிக விளைச்சல் வருகிறதென்றால் இந்த அதிக விளைச்சல் ரசாயன உரத்தின் தன்மையை தவிர இந்த கலப்பின விதையின் தன்மையே அல்ல, அதனால் இது வந்ததல்ல. ஸோ வேளாண் பல்கலைக்கழகங்கள் பொய்யர்கள் என்று தெரிகிறது. லாயர்கள் எல்லாரும் பொய்யர்களா என்று எனக்கு தெரியாது, ஆனால் வேளாண் பல்கலைக்கழகங்கள் நிச்சயமாக பொய்யர்கள் தான். அதாவது இந்த வேளாண் பல்கலைக்கழகங்களின் மிக பெரும் தலைவர் மகாகுரு என்று சொல்லப்படுபவர் தான் இந்த லைபிக் என்று சொல்லப்படுகின்ற மிக பெரும் தலைவர். அண்டப்புழுகர் என்று சொல்வோம் இல்லையா, லைபிக். ஸோ இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, வேளாண் பல்கலைக்கழகங்கள் சொல்வது போல கலப்பின விதைகள் என்பது அதிக விளைச்சலை தரக்கூடியது அல்ல, அது மிகப்பெரிய பொய் என்பது நமக்கு தெரிகிறது. Let us verify scientifically. இப்பொழுது ஒரு கலப்பின நெல் விதைகளை எடுத்துக்கொள்வோம். சயாத்ரி என்று சொல்லக்கூடிய கலப்பின நெல் எடுத்துக்கொள்வோம். அடுத்ததாக இரண்டாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேறு நெல் விதைகளையும் எடுத்துக்கொள்வோம். ஜெயா பத்மா என்று சொல்லக்கூடிய ரகங்களையும் எடுத்துக்கொள்வோம். மூன்றாவது உள்ளூர் ரகங்கள். ஸோ மூன்றாவதாக உள்ளூர் ரகமான பாசுமதியை எடுத்துக்கொள்வோம். நியூ டெல்லியில் நடந்த ஒரு கருத்தரங்கில் அவரிடம் சொல்லப்பட்டது, மிக அதிக விளைச்சலை கொடுத்தது பாசுமதியும் இந்த ஸ்ட்ரைட் லைன் வெரைட்டி என்று சொல்லக்கூடிய ஜெயா பத்மா என்ற ரகங்களும் என்று கூறப்பட்டது அவரிடம். சாயாத்ரி என்று சொல்லக்கூடிய கலப்பின விதை 24 குவிண்டல் ஏக்கருக்கு கொடுத்திருக்கிறது. ஸ்ட்ரெயிட் லைன் 18 குவிண்டல் per ஏக்கர். தேர்ந்தெடுக்கப்பட்ட ரகங்கள் 18 குவிண்டால் ஏக்கருக்கு கம்மியாக கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாசுமதி 12 குவிண்டால் கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அரவை திறன் என்பது கலப்பின ரகங்களில் 50% இருப்பதாக சொல்லப்பட்டது. 100 கிலோ அரிசியிலிருந்து 100 கிலோ நெல்லிலிருந்து 50 கிலோ அரிசி கிடைப்பதாக சொல்லப்பட்டது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெயா பத்மா ரகங்களில் 60% அரவை திறன் இருப்பதாக சொல்லப்பட்டது. உள்ளூர் ரகங்கள் பாசுமதி போன்ற உள்ளூர் ரகங்களுக்கு 80% அரவை திறன் இருப்பதாக சொல்லப்பட்டது. ஸோ 50% அரவை திறன் இருந்தால் 24 குவிண்டால் கொடுத்த அரிசியிலிருந்து 24 குவிண்டால் நெல்லிலிருந்து 12 குவிண்டால் அரிசி கிடைக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ரகங்களில் 10.5 குவிண்டால் கிடைத்தது. பாசுமதி ரகத்திலோ 9.6 குவிண்டால் அரிசி கிடைத்துள்ளது. அதாவது இந்தியாவில் ஆகட்டும், இதே போல அரிசி விளைவிக்கின்ற மற்ற கீழை நாடுகள், ஜப்பான், பாகிஸ்தான் போன்ற மற்ற நாடுகளில் ஆகட்டும், அரிசியின் விலையை நாம் எடுத்துக்கொண்டால் 600 ரூபாய், இந்த கலப்பின அரிசிகளுக்கான விதை 600 ரூபாய் தான் ஒரு குவிண்டாலுக்கு கிடைக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்ற ரகங்களில் எடுத்துக்கொண்டால் ஜெயா பத்மா போன்ற ரகங்களுக்கு 1500 ரூபாய் குவிண்டாலுக்கு கிடைக்கிறது. பாசுமதி எடுத்துக்கொண்டால் உடைத்த ரகங்கள் என்றாலே 3000 ரூபாய் குவிண்டாலுக்கு கிடைக்கிறது. நல்ல முழு ரக நல்ல அரிசி என்றால் 8000 ரூபாய் குவிண்டாலுக்கு மேல் கிடைக்கிறது. ஸோ இதிலிருந்து மொத்த வருமானம் என்று நாம் பார்த்தால் கலப்பின
விதைகளிலிருந்து நமக்கு கிடைத்த மொத்த வருமானம் கலப்பின விதைகளில் 7,200 ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது ஒரு ஏக்கருக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்ட ரகங்களான ஜெயா பத்மா போன்றவை 16,000 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு கொடுத்துள்ளது. இது பாசுமதி ரகத்தை, உள்ளூர் ரகத்தை எடுத்துக்கொண்டால் 28,000 ரூபாய் ஏக்கருக்கு கிடைத்துள்ளது. ஸோ இதிலிருந்து நமக்கு தெரிகிறது எந்த ரகம் அதிக வருவாயை கொடுக்கிறது என்று. அதிக விளைச்சல் என்பது வேறு, அதிக வருவாய் என்பது. ஸோ எந்த ரகம் அதிக வருவாய் கொடுத்திருக்கிறது? ஸோ இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், கலப்பின விதைகளிலிருந்து மொத்தமாக நாம் பார்த்தால், கலப்பின விதைகள் நாம் வாங்கும் பொழுதே கலப்பின விதைகள், அதன் பின் ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், இன்னும் இது போன்ற பல இடுபொருட்களை கொடுத்து பல செலவுகளுக்கு பின்னால் நமக்கு கிடைப்பது வெறும் 7,200 ரூபாய் தான். தேர்ந்தெடுக்கப்பட்ட ரகங்களை நாம் எடுத்து அதிலும் ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகளை உபயோகித்து நமக்கு கிடைத்தது 16,000 ரூபாய். ஆனால் உள்ளூர் நாட்டு ரகங்களில் நாம் எந்த செலவும் செய்யாமலேயே ஏக்கருக்கு 28,000 ரூபாய் கிடைக்கிறது. ஸோ இதிலிருந்து கலப்பின ரகங்கள் அதிக வருவாயை தரும் என்ற வேளாண் பல்கலைக்கழகங்களின் கூற்று மிகப்பெரிய பொய் என்பது நமக்கு தெரிகிறது. நண்பர்களே, பஞ்சமாபூதங்களை பற்றி இப்பொழுது பஞ்சமாபூதங்கள் என்று நாம் சொல்லுகின்ற பஞ்சபூதங்கள் இந்த 5 எடுத்துக்கொண்டால், இந்த 5ம் மண், அதாவது பூமி, நீர், சூரிய ஒளி, காற்று, ஆகாசம் என்று சொல்லக்கூடிய அண்டவெளி. ஸோ இவை அனைத்தும் கலந்த இந்த பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சமகாபூதங்களில் எத்தனை பூதங்கள் உள்ளடங்கி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? ஏன் எல்லோரும் பூதங்களை பார்த்ததே இல்லை என்று சொல்லுகிறீர்கள்? கலப்பின விதைகளை முன்னெடுத்து செல்பவர்கள் எல்லோரும் பூதங்கள் தான். அதே போல உரங்களை, ரசாயன உரங்களை விற்பனை செய்பவர்களும் பூதங்கள் தான். அதே போல பூச்சிக்கொல்லி மருந்துகளை முன்னெடுத்து செல்பவர்களும் உபயோகப்படுத்த சொல்பவர்களும் பூதங்கள் தான். இப்படி எத்தனையோ பூதங்கள் இருக்கின்றன நாட்டில். இந்த பஞ்சபூதங்களை உள்ளடக்கி, இந்த பஞ்சபூதங்களுக்கு உள்ளாக இன்னும் 108 பூதங்கள் உள்ளன. இந்த 108 பூதங்களையும் நாம் எலிமெண்ட்ஸ் அல்லது தத்துவங்கள் என்று சொல்லலாம். அதாவது இந்த பஞ்சபூதங்களுக்கு உள்ளாக 108 தத்துவங்கள் உள்ளன. ஒவ்வொரு உயிருள்ள பொருளும், அது மனிதனாகட்டும், விலங்குகளாகட்டும், இல்லை செடிகளாகட்டும், தாவர வகைகள் எதுவாக இருந்தாலும் உயிருள்ள ஒவ்வொரு பொருளும் இந்த 108 தத்துவங்களால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இந்த 108 தத்துவங்களையும் இன்னும் நாம் 4 பிரிவாக பிரிக்கலாம். இந்த 4 பிரிவுகளில் முதல் பிரிவில் நாம் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் என்னும் பிராணவாயு இத்தனையும் முதல் பிரிவில் வருவதாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த தத்துவங்களின் இரண்டாவது பிரிவில் நைட்ரஜன், பாஸ்பேட் அண்ட் பொட்டாஷ், இந்த மூன்றும் அதன் இரண்டாவது பிரிவில் வருகின்றன. Third one is calcium, magnesium. அதன் மூன்றாவது பிரிவில் கால்சியம், மெக்னீசியம், சல்பர், இந்த மூன்றும் உள்ளன. மொத்தம் உள்ள 108 தத்துவங்களில் முதல் வகுப்பில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜனும், இரண்டாவது வகுப்பில் நைட்ரஜன், பாஸ்பேட், பொட்டாஷும், மூன்றாவது வகுப்பில் கால்சியம், மெக்னீசியம், சல்பரும் உள்ளன. இந்த 9 தத்துவங்கள் போக பாக்கி உள்ள 99 தத்துவங்கள் முழுமையும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் உள்ளன. ஜீரோ பட்ஜெட் வேளாண்மையை நாம் புரிந்து கொள்வதற்கு இயற்கையின் தத்துவங்களை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். அப்பொழுதுதான் ஜீரோ பட்ஜெட் வேளாண்மையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று கூறுகிறார். அதாவது நாம் முதலில் பார்த்தது போல இந்த பஞ்சபூதங்களை நாம் 4 உள்ள தத்துவங்களை 108 பிரிவில், முதல் பிரிவில் இந்த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் என்பவை வருகின்றன. இந்த முதல் பிரிவில் உள்ள கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் என்பதில் இந்த கார்பன் என்று சொல்லப்படுவது காற்றில் இருந்து நமக்கு கிடைக்கிறது. காற்று, பஞ்சபூதங்களில் உள்ள காற்று வாயு மண்டலத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. இந்த ஒரு செடியானது ஒளிச்சேர்க்கை, போட்டோசிந்தசிஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான மூலப்பொருட்களை இவற்றிலிருந்து பெறுகின்றன.
அதற்கு தேவையான காற்றானது, கார்பனானது காற்று மண்டலத்தில் இருந்து அதற்கு கிடைக்கிறது. அடுத்தது ஹைட்ரஜன் என்பது நீரிலிருந்து அதற்கு கிடைக்கிறது. ஆக்சிஜன் என்ற பிராணவாயு ஆகாய வெளி மண்டலத்திலிருந்து அதற்கு கிடைக்கிறது. அதன் பின் காஸ்மிக் ரேஸ், ஒளி என்பது இந்த 27 ஆகாயத்தில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்கள் மூலமாக அந்த ஒளி சேர்க்கைக்கு தேவையான ஒளியை அது பெறுகிறது. நாம் நேற்று பார்த்ததில் பச்சை இலையில பச்சை இலையின் ஒரு சதுர அடியில இருந்து நமக்கு 4.5 கிராம் கார்போஹைட்ரேட் என்று சொல்லக்கூடிய மாவு பொருள், மாவுச்சத்து கிடைக்கிறது என்று நாம் பார்த்தோம். மாவுச்சத்து தான் உணவு பொருள். அந்த இது 4.5 கிராம் ஒரு சதுர அடி இலை பரப்பிலிருந்து கிடைக்குதுன்னு பார்த்தோம். பகலெல்லாம் ஒளி சேர்க்கையின் மூலம் இது போல 4.5 கிராம் ஒரு சதுரடி இலை பரப்பில் சேமிக்கும் இலைகள் மாலை பொழுதில் இதை பல்வேறு பாகங்களுக்கும் அனுப்புகின்றன. அப்பொழுது அதிலிருந்து 1.5 கிராம் தானியங்களும் 2.25 கிராம் எடை அளவுள்ள காய்கறிகள், பழங்கள் இவையும் கிடைக்கின்றன. ஸோ இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஒரு சதுர அடி இலைப்பரப்பு அதற்கு 12.5 கிலோ கேலரிஸ் அளவிற்கு சூரிய ஒளி கிடைக்கும் பட்சத்தில் அதுவால் 4.5 கிராம் உற்பத்தி செய்ய முடியும், மாவு பொருளை உற்பத்தி செய்ய முடியும் என்று தெரிகிறது. அப்படி என்றால் எவ்வளவு சூரிய ஒளியை நாம் எடுத்துக்கொண்டால் அல்லது இந்த இலை எடுத்துக்கொண்டால் நாம் எவ்வளவு அதற்கு ஏற்ற அளவு அதிகமாக உணவுப் பொருளை தயாரிக்க முடியும் என்று பார்க்க வேண்டும். அதாவது எவ்வளவு அளவுக்கு அதிகமாக சூரிய ஒளியை பயிர் எடுத்துக்கொள்கிறதோ அந்த அளவுக்கு அதிகமாக உணவுப் பொருளை அதால் தயாரிக்க முடியும். ஸோ இதிலிருந்து, இந்த கணக்கிலிருந்து நமக்கு தெரிகிறது 12.5 கிலோ கேலரிஸ் அளவுக்கு நம்ம சூரிய ஒளியை கிரகிச்சோன்னா 1.5 கிராம் தானியத்தை இல்லாட்டி மாவு பொருளை நம்மளால் உண்டாக்க முடியும், அல்லது 2.25 கிராம் காய்கறி பழங்களை உற்பத்தி செய்ய முடியும்னு தெரியுது. 25 கிலோ கேலரிஸ் கன்சியூம் பண்ணா 3 கிராம் அளவுக்கான தானியங்கள் உற்பத்தி அல்லது 4.5 கிராம் அளவுக்கு காய்கறிகள், பழங்களை நம்ம உற்பத்தி செய்ய முடியும். அப்போ எவ்வளவு சூரிய ஒளியை நம்ம அதிக அளவு நம்ம எடுத்துக்கிறோமோ, அதாவது பயிர் எடுத்துக்குதோ அந்த அளவுக்கு அதிக அளவு உணவுப் பொருளை நம்ம தயாரிக்க முடியும். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய குறிக்கோள் எதுவாக இருக்க வேண்டும்? எவ்வளவுக்கு எவ்வளவு அளவுக்கு அதிகமாக சூரிய ஒளியை நம்மளால கிரகிச்சுக்க முடியும், அதாவது பயிர் கிரகிச்சுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது சூரிய ஒளியை அதுக்கு கிடைக்கும்படி செய்ய வேண்டியது நம்ம குறிக்கோளா இருக்க வேண்டும். அப்படி செய்தோம்னா அந்த அளவுக்கு ஈடா அதிக அளவு உற்பத்தியும் இருக்கும். ஆதலால் செடிகளினுடைய டைரக்ஷன், அதாவது அதனுடைய பார்வையும் சரி, பயிரினுடைய அதாவது பூமியினுடைய பார்வையும் சரி, எவ்வளவுக்கு அளவுக்கு அதிகமாக சூரிய ஒளியை கிரகிச்சுக்க முடியுமோ அதுக்கு ஏற்ற அளவில் அமையணும். நடவு அல்லது விதை செய்யும் இல்லை திசைகள் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ விதைப்பதற்கோ அல்லது நடவு செய்வதற்கோ 11 திசைகள் இருக்கின்றன என்று சொல்கிறார். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, மொத்தம் 4. இது போக வடகிழக்கு, ஈசானியம். ஸோ விதைப்பதற்கு அல்லது நடவு செய்வதற்கு 11 திசைகள் அல்லது வழிகள் சொல்கிறார். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு, மேலே, கீழே, இது போக தற்கொலை செய்து கொள்வதற்கும் ஒரு வழி, ஒரு திசை இருக்கிறது என்கிறார். ஒரு திசை. நமக்கு வருடம் முழுக்கவுமே நல்ல சூரிய வெளிச்சம் இருக்கிறது. ஜூலை, ஆகஸ்ட் மாதங்கள் மட்டும் சிறிது குறைவாக இருக்கலாம். ஆனால் மேலை நாடுகளில், முக்கியமாக ஐரோப்பாவில் எடுத்துக்கொண்டால் 10 மாதங்களுக்கு அவர்களுக்கு சூரிய ஒளியே கிடையாது. வானம் மேகமூட்டத்துடன் இருப்பதால் சூரிய ஒளி மிகவும் குறைவாகத்தான் கிடைக்கும். சூரியன் பிரபஞ்ச வெளியில் சுற்றி சுற்றி வருகிறது. சூரியன் நகர்கிறதா என்று கேட்கிறார். ஸோ சூரியன் நகர்வதில்லை, பூமி தான் சுற்றுகிறது. ஆனால் நாம் பார்ப்பதற்கு சூரியன் நகர்வது போல தெரிகிறது. சூரியன் கிழக்கிலிருந்து மேற்காக செல்லும் பொழுது முதல் 3 மாதங்களுக்கு கிழக்கிலிருந்து தெற்காக அது நகர்ந்து செல்கிறது. அடுத்த 3 மாதங்களுக்கு தெற்கிலிருந்து மேற்காக செல்கின்றது.
ஸோ இதைத்தான் சூரியன் நேராக கிழக்கிலிருந்து மேற்காக செல்லாமல் சிறிது சாய்ந்து தெற்கிலிருந்து அது மேற்காக போகும்பொழுது இதை தட்சிணாயனம் என்று நாம் சொல்லுகிறோம். இது 21 ஜூன்ல இருந்து 20 டிசம்பர் வரைக்கும் இப்படி தட்சிணாயனத்தில் சூரியன் பிரயாணம் செய்கிறது. அதுபோல அடுத்த 6 மாதங்களுக்கு அது வடக்கு பாகத்தில் இருந்து நகர்ந்து வரும்பொழுது அதை உத்தராயணம் என்று நாம் சொல்கிறோம். 21 டிசம்பரில் இருந்து 20 ஜூன் வரைக்கும் இது போல வடக்கு பக்கம் சாய்ந்தார் போல அது பிரயாணிக்கிறது. அதை நாம் உத்தராயணம் என்று சொல்கிறோம். ஸோ இப்படி பார்க்கும் பொழுது ஜூனிலிருந்து டிசம்பர் வரைக்கும் சூரியன் நேராக கிழக்கில் உதிக்காமல் சிறிது சாய்ந்து தென்கிழக்கில் அது லேசாக சாய்ந்து தெரிகிறது. மதியம் பொழுதுகளில் அதனுடைய வெயில் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி விழுந்தாப்புல சரிந்து விழுகிறது. மாலை பொழுதிலும் அது சிறிது மேற்காக இருந்து வெயில் வருகிறது. இதில் கரும்பு போன்ற பயிர்களை கிழக்கு மேற்காக நேராக நாம் நடவு செய்திருந்தால், ஸோ இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், வரிசையாக நாம் நடவு செய்திருக்கும் பொழுது தெற்கு பக்கமாக இருக்கும் வரிசைகளில் இந்த சூரிய ஒளி அதிகமாக படுகின்றது. அதன் அடுத்த பாகத்தில் சூரிய ஒளி குறைவாக படுவதால் இதில் குறைவான அளவு சூரிய ஒளியை எடுத்துக்கொண்டு குறைவான பலனையே தரும். ஸோ சூரியன் தெற்கு பாகத்தில் இருந்து தட்சிணாயனத்தில் வருவதால் இந்த வரிசையில் வயலில் அல்லது தோட்டத்தில் நீங்கள் செய்திருக்கும் நிலத்தில் தெற்கு பக்கமாக இருக்கின்ற பயிர்களுக்கு அதிக சூரிய ஒளி கிடைக்கும், அதிக மகசூலும் இருக்கும். ஆனால் வடக்கு பக்கமாக இருக்கிற பயிர்களுக்கு சூரிய ஒளி குறைவாக கிடைப்பதால் விளைச்சலும் குறைவாக இருக்கும். ஆதலால் இந்த நாட்களில், அதாவது ஜூன் டு டிசம்பர் இந்த நாட்களில் இது போன்ற அமைப்பில் விதைப்பது அல்லது நடுவது கூடாது. ஆதலால் தட்சிணாயன காலத்தில் பயிர் செய்யும் பொழுது பயிர்களை கிழக்கு மேற்காக அல்லாமல் வடக்கு தெற்காக மட்டுமே பயிர் செய்ய வேண்டும். வடக்கு தெற்கு வரிசைகளில் வைத்து பயிர் செய்யும் பொழுது நாள் முழுவதும் எல்லா பயிர்களுக்கும் யூனிஃபார்ம், எல்லாத்துக்குமே சூரிய வெளி சம அளவில் கிடைச்சி மகசூலும் நல்ல அளவில் இருக்கும். தட்சிணாயன பாதம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த சமயத்தில், அந்த ஜூன் டு டிசம்பர் சமயத்தில் தான் நமக்கு மழை காலங்களும் வர்றதுனால தட்சிணாயன பாதம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் முக்கியமான நேரம் நமக்கு. ஆதலால் தட்சிணாயன காலத்தில் பயிர் செய்யும் பொழுது பயிர்களை வடக்கு தெற்காக மட்டுமே நாம் பயிர் செய்ய வேண்டும். நாம் பேச வேண்டிய விஷயங்கள் மிகவும் அதிகமாக இருப்பதால் இந்த 4 நாட்களுக்குள் நாம் இவ்வளவையும் பேசி முடிப்பதே மிகவும் சிரமமானது. இதில் நாம் எந்த நேரத்தையும் வீணாக்க வேண்டாம். நாம் இப்பொழுது பார்த்தோம், ஒவ்வொரு உயிருள்ள பொருளும் இந்த 108 தத்துவ பொருட்களால் ஆனது என்பதை நாம் பார்த்தோம். அதில் முதல் வகுப்பில் உள்ள 3 விஷயங்களையும் நாம் பார்த்தோம். கார்பன், ஆக்சிஜன், இது போன்ற 3 விஷயங்களையும் பார்த்தோம். இவை எல்லாமே இயற்கையிலிருந்தே பஞ்சபூதங்களின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. இதற்கு வேளாண் பல்கலைக்கழகங்களின் உதவி எதுவும் நமக்கு தேவையில்லை. இதில் 2வது குரூப்பில் நைட்ரஜன், பாஸ்பேட், பொட்டாஷ் இந்த 3ம் வருகிறது. அறிவியலில் பார்த்தோமானால் வேர்கள் சத்து பொருட்களை எப்படி எடுத்துக்கொள்கிறது என்பதை பற்றி 11 வகையான ஹைப்போதீசிஸ் என்று சொல்லக்கூடிய விளக்கங்கள் இருக்கின்றன. 11 வகையான விளக்கங்கள். ஒவ்வொரு விஞ்ஞானியும் ஒவ்வொரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இதிலிருந்து பார்க்கும்போது அவர்களுக்குள் ஒருவர் சொல்வதை மற்றொருவர் ஏற்றுக்கொள்வது இல்லை. இதிலிருந்து அவர்கள் யாருக்குமே வேர் பகுதியிலிருந்து வேர்கள் மூலமாக பயிர் எப்படி தனக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொள்கிறது என்பதை பற்றி யாருக்குமே தெளிவான கருத்து இல்லை என்பது நமக்கு தெரிகிறது. அவர்களுக்கு, வேளாண் விஞ்ஞானிகளுக்கு மட்டுமல்ல, பயிர் இயல் ஆய்வாளர்கள், பொட்டானிஸ்ட் என்று சொல்வோம் இல்லையா, அவர்களுக்கும் கூட இதில் தெளிவான கருத்து இல்லை, தெளிவான ஒருமித்த கருத்து இல்லை. வேளாண் விஞ்ஞானிகள் நைட்ரஜன் தேவைக்காக பயிருக்கு யூரியா அவசியம் என்று கூறுகிறார்கள். யூரியா எதற்கு இட வேண்டும் என்றால் செடி வளர்வதற்கு யூரியா மிகவும் அவசியம் என்று கூறுகிறார்கள். யூரியா செடி வளர்வதற்கு மிகவும் அவசியம் என்பது உண்மையானால்
வனங்களில் உள்ள செடிகளுக்கும் மரங்களுக்கும் மட்டும் அது தேவையில்லாமல் போனது எப்படி? நீங்கள் காட்டில் உள்ள எந்த மரத்தையும் எடுத்துக்கொண்டு அதில் உள்ள இலையை பறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்களானால் அதில் எந்த இலையிலும் நைட்ரஜன் சத்து குறைபாடு இல்லை, பாஸ்பேட் சத்து குறைபாடும் இல்லை, வேறு எந்த நுண்ணூட்ட சத்துக்களின் குறைபாடும் இல்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் குறை வேளாண் பல்கலைக்கழகங்களில் மட்டும்தான் இருக்கிறது. மனிதர்களே இல்லாத வனங்களில் உள்ள மரங்களிலும் பயிர்களிலும் இது போன்ற எந்த சத்து குறைபாடும் இல்லாமல் இருப்பதை பார்க்கும் பொழுது அங்கேயே வனங்களிலேயே பூமியிலேயே பயிர்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இருப்பது நமக்கு தெரிகிறது. அதனால் அதில் உள்ள சத்துக்களே பூமியில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பூமியிலும் சுற்றிலும் இருக்கக்கூடிய இடங்களில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய சத்துக்களே நமக்கு போதுமானதாக எல்லா வகையிலும் இருக்கிறது. செல்ஃப் சஃபிஷியன்சின்னு சொல்லக்கூடிய சுயமாக எல்லாமே நமக்கு இருக்கிறது என்பது தெரிய வருகிறது. இந்த இயற்கை விளைவுகளை வேளாண் பல்கலைக்கழகங்கள் படித்ததாக தெரியவில்லை. செடிகளை எடுத்துக்கொள்ளுவோம், காய்கறி செடியோ இல்லது பல்வேறு செடிகள் அமைந்த ஒரு மரங்களையோ வனத்தையோ எடுத்துக்கொள்வோம். இந்த காற்றில் 78.6% நைட்ரஜன் இயற்கையாக இருக்கிறது. காற்றிலேயே இவ்வளவு தூரம் நைட்ரஜன் இருக்கும் பொழுது அப்புறம் ஏன் வேளாண் பல்கலைக்கழகங்கள் நைட்ரஜன் தேவைக்காக யூரியா போட வேண்டும் என்று சொல்கின்றன? இது ஏன் என்று கேட்கிறேன். காற்றுவெளி மண்டலம்தான் நைட்ரஜன் கடல் போல உள்ளது. இதில் இருந்து எந்த தாவரமும் தனக்கு தேவையான எவ்வளவு அளவு நைட்ரஜனையும் எடுத்துக்கொள்ள முடியும். காற்றில் உள்ள இந்த இலவசமாக கிடைக்கும் நைட்ரஜனையே போதுமான அளவு எடுத்துக்கொள்ள முடியும் பொழுது நாம் யூரியாவை காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமில்லை. இவ்வளவு சுற்றிலும் நைட்ரஜன் இருந்தும் இலைகளால் தானே நைட்ரஜனை உட்கொள்ள முடியாதது ஒரு மிகப்பெரிய சோகம்தான். பூமியில் அதாவது அப்படியே நைட்ரஜன் கிடைப்பதில்லை. பூமியில் இருக்கின்ற நைட்ரஜன் ஆனது வேர்களில் மட்டுமே நைட்ரஜன் முடிச்சுக்களாக ஏற்படுகின்றது.